வணக்கம் நண்பர்களே. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி, நடுத்தர வர்க்க மனிதர்களின் மனநிலை. நடுத்தர வர்க்கம்னா பொருளாதார நிலையில் நடுத்தர வர்க்கம் அப்படி எடுத்துக்கோங்க. இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிங்கிறது கஞ்சத்தனமாக, சிக்கனமாக, பொருளாதார புத்திசாலித்தனமாக, இவ்வளோதான் இந்த பதிவோட நோக்கம். இது எப்படி ஒரு 10 பாயிண்டில் இதை நான் விளக்குறேன். இந்த 10 பாயிண்ட்டுகளையும் நீங்கள் குறிப்பாக கவனிச்சிங்கன்னா இது எதில் வந்து சேரும்? கஞ்சத்தனமில் வந்து சேருமா, சிக்கனமாக இருக்காங்கன்னு வந்து சேருமா, அல்லது பொருளாதார புத்திசாலித்தனமா? இச்சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய இந்த மாதிரி பதிவுகள் வந்து சேரும். பொதுவாக இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் நாம் வந்து சந்திக்கிற சில சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 வீலர்லேயோ இல்லை பஸ்ஸில் வந்து இறங்குற மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க இந்த காரில் வந்து இறங்குற மாணவர்களை ஏக்கத்தோடு பார்க்குறது. உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போகிற நண்பனுக்கு விடை கொடுத்துட்டு தான் வந்து ஊருக்கு போகிற சாதாரண அந்த மஞ்சள் பஸ்லேயோ பச்சை நிற பஸ்லேயோ ஏறி ஊருக்கு போகிறது. கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆண்டுக்கு 6 லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறது இந்த மிடில் கிளாஸ். ஃபோனு, பைக்கு அப்படி எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு ஒவ்வொரு மாதமும் வாங்குகிற சம்பளம் 5ஆம் தேதிக்குள்ளாகவே காணாமல் போயிடுகிறது. எது? இந்த மிடில் கிளாஸில். மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து அதே மிடில் கிளாஸாகவே வாழும் ஒருத்தருடைய சுருக்கமான வரலாறு இவ்வளோதான். நான் சொன்னது தான். அப்போ மிடில் கிளாஸ் மக்களுடைய பழக்கங்களை இது கஞ்சத்தனம், இதனால் கஞ்சத்தனம் வந்துடுது, இல்லை அவங்க சிக்கனமாக இருக்காங்க அப்படின்ற டேம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 10 வகையை அதை பிரிக்கிறோம். முதல்ல பெரிய நிறுவனங்கள் பிராண்டிங் பண்ண பொருட்கள், அந்த தயாரிக்கிற பொருளோட விலை அதிகமாக இருக்கும். அதுவே உள்ளூர் தயாரிப்பாக இருந்தால் பிராண்டு பெயரால் ஈர்க்கப்படாமல் உள்ளூர் பொருளையே குறைந்த விலைக்கு வாங்குவது தான் மிடில் கிளாஸ் மனநிலை. சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்காமல் பிளாட்ஃபாரத்தில் கூறுகட்டி காய்கறி விற்கிறவங்ககிட்ட வாங்குறது இதே காரணம் தான், இந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான். ஆனால் கத்திரிக்காய் வாங்குறதுல ஒரு 5 ரூபா மிச்சம் செஞ்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நாளிலும் மிச்சம் பிடிப்பது, ஒரு வருடத்தில் கணக்கிட்டால் 1000 கணக்கில் லாபம் எப்படின்னு அவங்க கணக்கு போடுவாங்க. இது சிக்கனம், பொருளாதார புத்திசாலித்தனம். 2வது பாயிண்ட், ஒரு மிக்சியோ ஒரு மின்விசிறி, அதாவது ஃபேனோ வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, பழுதாயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு புது மாடல் இன்னொன்று வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. 3000 ரூபா கொடுத்து புதுசாக வாங்குறத விட 300 ரூபா கொடுத்து ஒரு எலக்ட்ரீஷியனை வச்சு அதை ரெக்டிஃபை பண்ணி அதையே பயன்படுத்தலாம், சில மாதங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இது ஒரு பொருளாதார புத்திசாலித்தனம் தான் கணக்கிடப்படுது. மதியம் 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஃபோன் எடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வேண்டி ஏதோ ஒரு ஆன்லைன் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற அந்த ப்ரொவைடர்கிட்ட சாப்பாடு ஆர்டர் போடுறது ஒரு வழக்கம். இப்போ வந்து அது ஒரு வழக்கமாகவே இருக்குது. தினமும் நான் சொல்கிறது, எப்போவாவது இந்த மாதிரி ஆர்டர் போடுறவங்கள பற்றி பேசலை. ஆனால் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் சாப்பிட்றவங்க மிடில் கிளாஸ் மனிதர். உணவுக்காக இப்படி செலவழிப்பது பட்ஜெட்டே பொசுக்கி எடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறது தான் மிடில் கிளாஸ் மனநிலை. இது சரி என்பது தான் பொருளாதார புத்திசாலித்தனம். பட்ஜெட்டில் இது ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான புத்திசாலித்தனமான முடிவு மிடில் கிளாஸ் மைண்டில். 4வது, வீடு வாகனம் அப்படின்னு எதையுமே நிறைய பணம் செலவிட்டு புதுசாக வாங்காமல் பழைய செகண்ட் ஹேண்ட் காரு, செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர், அந்த வீடு கூட புதிதாக வாங்குவதற்கு பதிலாக நிறைய புதுசாக வாங்கினா நிறைய கடனை வாங்கி இஎம்ஐ கட்டி அல்லது கடனுக்கு வட்டி கட்டி இப்படிலாம் கஷ்டப்படாமல் தன்கிட்ட இருக்க பணத்துக்குள்ளே செகண்ட் ஹேண்டில் பொருட்கள் வாங்கி நிறைவு கொள்வது நிம்மதி அப்படின்னு நினைப்பாங்க யார்? அந்த மிடில் கிளாஸ். ஆனால் அது ஒரு பொருளாதார புத்திசாலித்தனமாகவே பார்க்கப்படுகிறது. 5வது, கூச்சம் இல்லாமல் பேரம் பேசி வாங்குறது. இந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து மிடில் கிளாஸில் மட்டும்தான் உண்டு. பேரம் பேசினா நமக்கு அசிங்கம்ங்க, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அது வந்து நல்லா இருக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுவல்ல. பேரம் பேசாமல் வாங்கக்கூடாது, பேரம் பேசி வாங்கணும். அதிக விலையில் வாங்கும் பொருட்கள் எது வேணாலும் 4-5 கடையில் ஏறி இறங்கி எங்கே ஆன்லைனில் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவாங்க இல்லையா, இது மிடில் கிளாஸ் மைண்ட் செட். இது வந்து பொருளாதார புத்திசாலித்தனம். 6வது பாயிண்ட், தள்ளுபடி, கூப்பன், இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படி எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்குவாங்க. ஏன்னா அதில் ஒரு பணம் மிச்சமாகுது. இதில் அந்த கேஷ்பேக்கு தள்ளுபடியெல்லாம் பண்ணலாம், அதில் வேறு ஏதாவது இது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு போகிறது. அப்படி அவங்க தவிர்த்து போக மாட்டாங்க. அவங்களுடைய மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி படி தள்ளுபடி, கூப்பன், கேஷ்பேக் எதுவாக இருந்தாலும் அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. தேவையான பொருட்களுக்கு எங்கே தள்ளுபடி கிடைக்கும், எப்போது கிடைக்கும் அப்படின்னு விசாரிப்பாங்க.
இப்படி மிச்சம் செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் சேமிப்பில் போய் சேரும். இது ஒரு பொருளாதார புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுகிறது. 7வது பாயிண்ட், பழைய வாகனத்தை ஓட்டுறது. அதாவது ரொம்ப சோஃபியாக இருக்கும்ல, அதாவது அதில் ஒன்றுமே சாமிங் இருக்காது, அப்படி பழைய ஃபோனை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மரியாதை குறைவு. என்ன பழைய வண்டி வச்சுருக்கான், பழைய ஃபோன் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு பொருளின் பயன்பாடு தான் முக்கியமே தவிர அதன் தோற்றம் இல்லை, அதன் தோற்றம் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது மிடில் கிளாஸ். இது ஒரு வகையான சேமிப்புக்கு உதவும். 8வது பாயிண்ட், வீட்டை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏணி வேணும். அப்போ அதுக்காக ஒரு ஏணி வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா பெயிண்ட் பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான். அதுக்காக ஒரு ஏணி வாங்கி வச்சுக்கலான்னு நினைக்க மாட்டாங்க யார், மிடில் கிளாஸ். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் யாரிடமாவது கடன் வாங்கி அந்த ஏணியை கடன் வாங்கி கூட பயன்படுத்திக்குவாங்க. இப்படி பகிர்ந்து கொள்வதை தகுதி குறைவாக யார், மிடில் கிளாஸ் நினைக்க மாட்டாங்க. இதில் மிச்சமாகிற பணத்தை பாருங்கள். இது ஒன்றும் தகுதி குறைவுலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஏணி கொடுங்கன்னு கேட்குறது. 9வது பாயிண்ட், நான் எப்படி நம் பணம் எப்படி செலவாகுது, எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பட்ஜெட் போடுவாங்க யார், மிடில் கிளாஸ். இன்னும் சிலர் மனக்கணக்கு போட்டே செலவு பண்ணுவாங்க. எதற்காவது தேவைக்கு அதிகமாக செலவழித்து விட்டதாக தோன்றினால் அடுத்த முறை மிக கவனமாக இருப்பாங்க. இது பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர், நம்மளுடைய ஃபைனான்சியல் ஹெல்த் இண்டிகேட்டர். அந்த பட்ஜெட் வேணும், இது மிடில் கிளாஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. இதுவும் பொருளாதார புத்திசாலி. இப்போது கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, 10வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. எனக்கு இது இப்போதே வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்கும் குழந்தைகள் சிலர் இருப்பாங்க. உடனே வேணும், அது எப்போதும் இருக்க மாட்டாங்க, ஆனால் உடனே வேணும் அப்படிங்கிற மனப்பாங்கு இருக்கும். எந்த ஒரு செலவையும் நிறைய யோசித்து இது அவசியமா, இது இல்லாமல் நம்ம இயங்க முடியாதா அப்படின்னு மனதுக்கு நிறைய விவாதங்கள் ஓடும். அதன் பிறகே முடிவு எடுக்கிறவங்க தான் மிடில் கிளாஸ். இந்த குழந்தைகள் போல் அடம்பிடிச்சு வாங்குறது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போவே வாங்கிடணும் அப்படின்னு, அது பொருளாதார அபாயத்தில் கொண்டு போய் உங்களுக்கு விடும். ஸோ மொத்தத்துக்கு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது பொருளாதார புத்திசாலித்தனத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுகிறது. அதனால் இனிமேல் யாராவது நீங்கள் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்பது தான் இப்போதைக்கு சரி. மீண்டும் அடுத்து ஒரு நிகழ்வில் சந்திப்போம், பதிவில் சந்திப்போம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். நன்றி.